திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் நகரமே அதிர்ந்து போய்விட்டது. பூமி அதிர்கின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. எந்த திசையை நோக்கினாலும் மக்கள் வெள்ளம். ஆக திண்டுக்கல் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து வைக்கின்றது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கூட்டணியிலே கழகத்தின் சார்பாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர், மூத்த அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல நத்தம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். வேடத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் விபிபி பரமேஸ்வரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நீலக்கோட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். பழனி சட்டமன்ற தொகுதி திரு கே ரவி மனோகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திரு ஏ விஸ்வநாதன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 6 பேர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த 6 பேருக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்புமிகு அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், விவசாயியின் சின்னம், வியாபாரியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியிலே அந்த கட்சியினுடைய வேட்பாளராக திரு விடியலை சேகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆக அதிமுக வேட்பாளர் 6 பேர், அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் சகோதரர் விடியல் சேகர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்னுடைய மூத்த அண்ணன் 2 பேர், என்னை விட மூத்தவர்கள், இயக்கத்துக்கு பாடுபட்டவர்கள், அவருடைய ஆசையோடு தான் நானே நிற்கிறேன். இருவரும் அண்ணன் அவர்கள் இயக்கத்துக்கு பாடுபட்டவர். பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு துணையாக நின்றவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள், மக்களிடத்திலே நல்ல எண்ணம் கொண்டவர்கள்,
மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திற்கும் தாமர சின்னத்திற்கும் வாக்களிக்க வேண்டுமாய் இறைகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் முதலமைச்சர் போராட்டத்தெல்லாம் பேசுறார். அரசியல் பேசுனா பரவாயில்ல. அண்ணா திமுக எதுக்கு தில்லு திராணி தெம்பு கிடையாது ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய நிர்வாகத்தை பத்தி பேசுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடுமை, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. இங்க என்னங்க தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த முதலமைச்சருக்கு மறதி சாஸ்தி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். அதனாலதான் வேற எதுவுமே பேச முடியாத தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. 2-3 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா கடலூர் நினைக்கிறேன், அந்த கடலூர் மீட்டிங்கில் வேட்பாளர் அறிவிப்படுத்துறாரு. அப்ப என்ன சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னங்கிறாரு. அவருடைய உதயசூரன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரன் சின்னத்துல தான் அவங்க கட்சி சார்ந்ததா வேட்பாளர் நிறுத்துறாங்க. அது கூட தெரியாம கேட்டு அவர்கிட்ட இருந்து அந்த தகவலை பெற்று பேசுறார். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நல்லா சத்தமா சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே இந்த தேர்தல். எந்த தேர்தல்? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இதை பத்தி பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டியா. இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி வந்திருக்குது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை. ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மண்ணை பிடியில் வாசிட்டு இருக்க மாதிரி நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு, இதெல்லாம் விட்டுட்டு அவரு கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் கார்ல போவ கிரிக்கெட்டை பார்த்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு தான் நாடு விளங்குமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது செயல்பட்டா ஒரு நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு இவர் கார்ல போயிட்டு இருக்கிறது, நம்மோட பத்திரிகையாளர் கூட இருக்கும், அதை படம் பிடிச்சு போடுறாங்க. அதான் நாட்டுக்கு தேவை. இங்க மக்கள் மக்களுக்கு சேவை செய்யாதான முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன்னா இவர் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ நேற்று பேப்பர்ல பார்த்தேன், டிவியில பார்த்தேன், அப்படியே அழகாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரே கேட்டுக்கிட்டு போனா இல்லை, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கவலை இல்லாத முதலமைச்சர். மக்கள் படிக்கிட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அதை பத்தி எல்லாம் எல்முனை அளவும் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஏங்க எவ்வளவு இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தா தாங்க தெரியும். ஒருவன் நான்லாம் இங்கிருந்து இங்க வந்தவன், இங்கே நின்று இங்கே வந்தவன். ஆக கஷ்டம்னா என்னன்னா அனுபவ ரீதியாக நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆனா அவெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், கஷ்டத்தை பற்றியே உணராதவர், நாட்டு மக்களுக்கு என்ன நாட்டு மக்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி இருக்கிறார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களே. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார், நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. எந்த விதத்திலையும் சொல்லியாச்சுல்ல. ஆனா மத்திய அரசா குறை சொல்ல வேணும். அதுக்காக இதை இப்போ கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் சார்பாக
மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது. இதுக்கு மேலே நீங்க பேசுனா இது இல்லைன்னு தான் அர்த்தம். வேற என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? ஆக ஸ்டாலின் தோல்வி பயம் வந்துட்டது. தோல்வி பயம் நிச்சயமா தோல்வி பெறுது உறுதி. அதனால தோல்வி பயத்துல ஏதோ பேசிட்டு வராரு. ஆனா அத்தனையும் பொய். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மொழிக் கொள்கையில் என்ன செய்வார்னு நீதாப்பா ஏற்கனவே அந்த காலத்திலேயே யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா இல்லையா? உண்மைதானுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழிக்காக பல பேர் உயிர் தியாகம் செஞ்சு மொழி போர் தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற. உண்மைதானே? யாரோட கூட்டணி? எந்த ஆட்சி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பத்தி நம்மகிட்ட பேசுறார். இன்னொன்னு என்னன்னா, இவருடைய குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ யாருகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. பேசுவது ஒண்ணு, செயல்படுவது ஒண்ணு. ஆக இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலத்தில் ஏமாத்துறீங்க, இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. விஞ்ஞான உலகம், விஞ்ஞான உலகத்தில் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாகாது. அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், யாரும் உணவுத்துறை மந்திரி, உங்களுக்கு தெரியும். அவரு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார், மறக்கவே முடியாது. பொங்கல் தொகுப்பு நான் கூட பரவாயில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடருது அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அதில் 21 பொருள் பைய சேர்த்து 21 பொருள் தருவதாக அறிவிக்கப்பட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளில் அந்த புளியில் பார்த்தா பள்ளி இருக்குது, அந்த அரிசியில் பார்த்தா வண்டு ஊறிட்டு இருக்குது. அப்புறம் வெல்லம் கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. எல்லாம் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்கல, மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்துட்டார். ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த மந்திரி தான் இங்க இருக்கிற யாரு, நீங்களே பேர சொல்லியிருக்கேன். உங்களால் திருவண்ணாமலையில் 2 டன் வெல்லம், 2 டன் வெல்லம், அது சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அப்படின்னு அந்த கலெக்டர் நிராகரிச்சிட்டார். அப்படி ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஆட்சி மீண்டும் தேவையா? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள் கூட தரமான பொருளா கொடுக்க முடியாத அரசாங்கம், அதுல ஊழல் செய்கின்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? எவ்வளவு பெரிய மோசடி! அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் கண்மொழி கிழங்கு விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. நான் போனதற்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் போது அந்த விவசாயிகள்லாம் என்னுடைய பஸ்ஸை நிறுத்தி அந்த விதையெல்லாம் காட்டி, நாங்களாம் கஷ்டப்பட்டு 1 ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா செலவு செஞ்சு கண்வழி கிழங்கு பயிரிட்டுருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், அதுதான் எந்த அமைச்சர்னு முதலே சொல்லிட்டேன், ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த அமைச்சர், இங்கே சிண்டிகேட்டு போட்டு அந்த கூட்டு விற்பனையில் வெளி மாநிலம் வெளியூர் வியாபாரிகள்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுத்திட்டம் போட்டு இங்கே சிண்டிகேட் போட்டு அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்தினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இந்த அமைச்சரால போயிட்டது. இந்த அமைச்சரே இதுக்கு துணை நிற்கிறார். இந்த அமைச்சரே இந்த கண்வழி கிழங்கு விதைய இவர் ஆள் வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இதுல கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு அந்த மக்கள் சொல்ல செய்தி. உண்மையா?
எங்க விவசாயிகள் இரவு பகல் பாராம உழைச்சி அவள் கொண்டுகின்ற அந்த கண்வெளி விதை கிழங்கு, கண்வெளி கிழங்கு, அந்த கிழங்கு விதைய அதை கூட இங்க இருக்கிற மந்திரி விட்டு வைக்கல. எதுலாம் கொள்ளையடிக்க முடியும் அதெல்லாம் கொள்ளையடிக்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் விடுங்குது மிச்சம்னு. அது மாதிரி இவள் ஆட்சி இருந்த காலத்தில் எந்தெந்த வகையில் மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வகையில் கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல இப்ப கூப்பன் கொடுக்குறாங்களாம். என்ன கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்களாம். ஏன்? அதில் தான் ஊழல் செய்ய முடியும். நாம அதிமுக தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து நேரடியா வங்கி கணக்கில் 10000 ரூபாய் கொடுக்குறோம். வங்கி கணக்கில் நேரடியா 10000 ரூபாய். இவர்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய அறிவிப்பை பார்த்துட்டு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குன்னு சொன்னா அந்த கூப்பன்ல கமிஷன் கிடைக்கணும். இந்த கூப்பன் திமுக காரன் தான் 100% திமுக ஆட்சிக்கு வர போறதில்ல, 100% வர போறதில்ல. ஆனாலும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் என்று திட்டமிட்டு தான் அந்த தேர்தல் அறிவிப்பை வெளியிடுறாங்க. சிந்திச்சு பாரு. அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வேறுபாடு. அதுல 8000 கூப்பன் கொடுக்கணும், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னா அதுல திமுக காரன் தான் கொடுப்பான். அதுல அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். பிறகு அந்த கடைக்கு போனீங்களா அந்த பொருள் தான் வாங்க சொல்லுவான். அதுல அவருக்கு கமிஷன் கிடைக்கும். இப்படி மக்களுடைய பணத்தை எந்தெந்த வழியில சுரண்ட முடியுமோ அந்தந்த வழியில தேர்தல் அறிவிப்பு கொடுப்பதில் கூட சுரண்டுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. உண்மையா பொய்யா? அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர மக்கள், விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு நனவாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்னைக்கு 3000 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. 3000 பேர். யார் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அரசாங்க பள்ளியை படித்த மாணவர்களுடைய எதிர்காலம் அவள் கனவு நனவாகும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3000 பேரை அரசு பள்ளி படித்த மாணவர்களை மருத்துவர் ஆக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த உள்ஒதுக்கீடுல இடம் கிடைத்த மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் முடியாது. அப்படி கல்வி கட்டணம் கட்ட முடியாத அந்த ஏழை மாணவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அதிமுக அரசாங்கமே இந்த இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி கிடைத்த மாணவர்களுக்கு அரசாங்கமே அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தும் அந்த அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்குது. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்குதா? செஞ்சிருக்காங்களா? அதே போல அம்மா மினி கிளினிக், இதுக்கு என்னங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா மினி கிளினிக் அதை மூடிட்டாங்க. அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் நான் திறந்தேன். ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊர்ல இருந்து எடப்பாடிக்கு போனால் 16 கிலோமீட்டர் போனால் தான் எடப்பாடிக்கு போக முடியும். அங்கே ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கே மருத்துவ சிகிச்சை செய்ய வேணும். அந்த எண்ணம் எனக்கு வந்தது. உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் திறந்தோம். ஒரு அம்மா மினி கிளினிக்கில் எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்து அற்புதமாக நடந்தது. ஏழை மக்கள் அங்கே போய் நல்ல சிகிச்சை பெற்று வந்தாங்க. அது அதிமுக நல்ல பேர் வந்தது. உடனே ஸ்டாலின் பார்த்தார், ஆகா இதே தொடர்ந்து செயல்பட்டா அதிமுக நல்ல பேர் வந்துடும், மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்துடும், அதை ரத்து பண்ணிட்டார். ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய, சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இதுல என்னங்க அரசியல் இருக்குது? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. ஆனா திமுக அப்படி இல்லை.
குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதெல்லாம் ரத்து பண்ணீங்களோ, அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே மாதிரி இங்க பெரும்பாலும் விவசாயிகள் அதிகமா இருக்கிறீங்க. இன்னைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போயிருது. அப்படி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. ஒன்று ஏரி ஆழமாச்சு, மற்றொன்று விவசாயியுடைய நிலம் நல்ல பண்பாட்டு கொண்டாந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அப்போ விலையில்லாமல் அள்ளிட்டு போனாங்க. அதிமுக அந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா குடிமராமத்து திட்டம் தொடரும். விவசாயிகள் தாராளமாக ஏரி குளம் குட்டையில மண் அள்ளிக்கலாம். அதே போல இன்றைக்கு விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி பண்ணோம். விவசாயிகளுக்கு 2 முறை தள்ளுபடி பண்ணோம். 16 அம்மா தள்ளுபடி பண்ணாங்க. 2021 12,500 கோடி விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல், வரி ஊழல் பண்ணியிருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜாமீன்ல வந்துட்டாங்களா என்னமோ தெரியல. ஜாமீன்ல வந்துட்டாங்களா வரல. ஆக உங்ககிட்ட இருந்து வரிவாய பேரு உங்ககிட்ட வரி வாங்கி அதில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணும். இதுதான் மாநகராட்சியோடைய பணி. ஆனால் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில் இந்த வருவாய மோசடி செஞ்சு 4.5 கோடி மோசடி செஞ்சு அவர் மீது வழக்கு செய்யப்பட்டு அவரெல்லாம் இன்றைய தினம் சிறையில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையா பண்ணாங்க. எத்தனை போராட்டம், அத்தனை போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். ஆயிரக்கணக்கான போராட்டம். மக்களுக்கு பிரச்சனையை அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும். போராடிக்க. இந்த ஆட்சியில் ஒரு போராட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த கூட்டணி கட்சிக்கே கிடையாது. அந்த கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது, விடுதலை சிறுத்தைக்கு கிடையாது. மக்களுடைய குறைகளை, மக்களுடைய பிரச்சனையை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதுதான் போராட்டம். அதை கூட ஒடுக்கின்ற அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்லை, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. கஞ்சா விற்காத இடம் எங்காச்சும் இருக்குதா? கிராமத்திலிருந்து நகரம் வரை சந்து பொந்து எல்லா பக்கையும் கஞ்சா விற்பனை அமோகமா விற்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் குற்றம் அதிகரிச்சிருக்குது தமிழ்நாட்டில். குற்றம் அதிகரித்ததுக்கு காரணமே இந்த கஞ்சா போதை ஆசாமியால். அந்த கஞ்சா போதை ஆசாமி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி அப்படி வாழ்க்கை சீரழியுது இந்த ஆட்சியில். இதற்கு யார் துணை? திமுக நிர்வாகிகள் துணை இருப்பதாக செய்தி. நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம் பெற்ற பிள்ளை நம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அண்ணா திமுக. அது மட்டும் இல்ல, இந்த பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணமே இந்த கஞ்சா போதை ஆசாமி. இந்த கஞ்சா போதை ஆசாமியால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. உண்மைதானே? பத்திரிகையிலே ஊடகத்திலே செய்தி வந்துட்டு இருக்குல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் 18,000 பாலியல் சீண்டல் அதன் மூலம் வழக்கு பதிவு செஞ்சு 18,000 வழக்குகள் பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள். அதுல 6,999 வழக்குகள் சிறுமிகள் பாதிக்கப்பட்ட வழக்கு, போக்சோ வழக்கு. போக்சோ வழக்குனா 8 வயசுக்கு குறைவாக இருக்கின்ற சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. 6,999 பேர் இந்த ஆட்சியில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டுன்னா அந்த சிறுமியுடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?
2 வயசு குழந்தை கூட இந்த ஆட்சியில காப்பாற்ற முடியல. அப்ப ஸ்டாலின் சொல்றாரு, அப்பா அப்பானா ரொம்ப சந்தோஷமா நினைக்குது. அப்பா அப்பா எனக்கு கதறும் போது இந்த ஸ்டாலின் எங்க போனார்? குழந்தை 2 வயசு குழந்தையை இன்றைக்கு கதற கதற பாலில் சீண்டல் ஏற்படுகின்ற பொழுது அப்பா அப்பான்னு இந்த குழந்தை கத்தி இருக்கும்ல, இந்த அப்பாவுக்கு காது கேட்காது. அப்பெல்லாம் தம்பி அடிக்கடி பால்டே சொன்னா மடி பழைய நிலைக்கே போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா இருக்காரு, மதவாத கட்சிக்கு துணை நிற்கிறாரு. தமிழகத்தில் மதவாத கட்சி வேர் ஊன்றுவதற்கு துணையா இருக்கிறாங்க அப்படின்னா 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தா இல்லைங்களா? அப்போ திமுக பிஜேபி வெற்றி பெற்று மத்தியில் மரியாதைக்கு மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். இருந்தார்ல? அப்ப பாரு, திரு கருணாநிதியும் அவர் மருமகனும் எப்படி வாஜ்பாய் குள்ளா போடுறாரு பாருங்க, எப்படி ஐஸ் வைக்கிறாங்க பாருங்க. திரு உதயநிதி அவர்களே இத பாருங்க, உங்க தாத்தா என்னென்ன வேலை பண்ணாருன்னு. உங்க தாத்தா கூட்டணி வச்சா சரி, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சியா? சரி. அப்புறம் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதுலயும் திமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்தது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியாதா? நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி. என்னங்க இதுல சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஏமாற்று வேலை, எப்படி மக்களை திசை திருப்புறாங்க. அத்தனை சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் நடிக்கிற நாடகம். உண்மைதானே? இல்லன்னு பத்திரிகையில் அப்போ நல்லவர் சொன்னார். இப்போ திரு கருணாநிதி அப்போ மோடி நல்லவர்னு சொல்றார். நாம சொல்லல, அவர் யாரு? நாம சொல்றதுக்கு முந்திய அந்த பேப்பரில், ஏன்னா இதெல்லாம் காட்டினா தான் மக்களுக்கு புரியும், திமுக நிலைமை என்னன்னு தெரியும். அப்போ ஒரு பேட்டியில் சொல்றார் பத்திரிகைக்கு, மோடி நல்லவர், குஜராத்தில் சிறப்பு ஆட்சி செஞ்சவர், திறமையானவர்னு யார் சொல்றா? திரு கருணாநிதி, திரு உதயநிதியினுடைய தாத்தா சொல்றார். கிடைக்கலையா? ஆக அவர்கள் சொன்னா அது சரி, நாம சொன்னா தப்பு. எந்த விதத்தில் பாருங்க, நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். நரேந்திர மோடி அவர்கள் யார் சர்டிபிகேட் கொடுத்தது? திரு கருணாநிதியே கொடுத்துட்டாரு. அப்பளும் மகனும் வாய் மூடிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாரு ஸ்டாலின்? நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் கிடையாது. அப்படின்னா அவர் சொல்றது நீ கேட்க வேணும்ல? திரு கருணாநிதி சொன்னது கேட்க வேணும்ல? அவரே குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. இவ்வளவும் பேசிவிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு யோக்கியது உண்டா? ஏங்க, நாம தேர்தல் நேரம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாங்க வாக்குகள் சிதறாம அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற போதே தெளிவுபடுத்தியாச்சு, எங்க கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் சொல்லியாச்சுல்ல. அப்புறம் மறுபடியும் டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்குன்னா அப்படி என்னன்னு சொல்றது? இது இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இது இருக்கிற சொன்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்?
அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் என்னன்னு சொல்றார், மத்தியில் எங்களுக்கு நிதி கொடுக்கல, திட்டம் கொடுக்கலினார். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்ததா இல்லையா? காங்கிரஸ் கட்சியில மத்தியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆண்ட போது அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்க. ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது மத்தியில் ஆட்சி இருந்தீங்க. மரியாதைக்குரிய தேவகடா அவர்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள். ஏன் அப்ப திட்டத்தை வாங்கியிருக்கலாம்ல? நீங்க அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திட்டத்தை வாங்கியிருக்கலாம்ல? அதிகாரம் இருக்கும் போது தானே கிடைக்கும். திட்டமும் வாங்கல, நிதியும் வாங்கல. இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கலங்கிறீங்க. மத்திய அரசோட இணக்கமா இருந்தா தேவையான திட்டத்தை வாங்கியிருக்கலாம். நாங்க மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி வாங்கின ஒரே அரசாங்கம் அதிமுக. 11 அரசு மருத்துவக் கல்லூரி உங்க ஊர்ல திண்டுக்கல்ல, இதே திண்டுக்கல் அடிக்கல் நாட்டின 400 கோடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்தியாவில் எந்த மாநில அரசோ ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வரல, கேட்டு பெறல. வாங்கணும்ல மத்திய அரசாங்கிட்ட. பல தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க பாருங்க, இதுல இருந்து அற்புதமான சாலை, பொள்ளாச்சி போறது நிறைய சாலைகள், பிரமாதமான சாலைகள் வாங்கணும். விமான நிலையம் திருச்சி விரிவாக்கம், தூத்துக்குடி விமான விரிவாக்கம், துறைமுகம் வஉசி திருமணம் தூத்துக்குடியில் விரிவாக்கம், சென்னை துறைமுகம் விரிவாக்கம், ரயில் பாதைகள் புதிதா வேணும்னு கேட்டோம், அதை கொடுத்தாங்க. நிலம் எடுத்து கொடுக்கல. புதிய ரயில் வேணும்னு கேட்டோம், கொடுத்தோம். கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும் போது கேட்டதெல்லாம் வாங்கணும். நீங்க எப்ப பார்த்தாலும் எழுத்துக்கிட்டு இருந்தா யார் கொடுப்பா? போய் மத்திய அரசோட அணுகி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்க வேணும். அதாவது தேர்தல் நடக்க வரைக்கும் போட்டி உண்டு. தேர்தல் நடக்க வரைக்கும் போட்டி உண்டு. தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அதுதான் உண்மையான கட்சிக்கு அழகு. அப்படி செஞ்சார ஸ்டாலின். சிறுபான்மை மக்களை குளிர வைக்கணும், சிறுபான்மை மக்களை குளிர வைக்கணும், அவருடைய வாக்குகளை பெற வேண்டும். ஓட்டு போட்ட மக்களை பத்தி கவலை இல்லை, தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை. சிந்திச்சு பாருங்க, மத்தியில மக்களுக்காக ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தில் இந்த நாடாளுமன்றம் பேசியிருக்காங்களா? காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்தோம். தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசாங்கம் காலதாமதம் செஞ்சது. உடனடியாக பல முறை மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம், நிறைவேற்றல. கூட்டணியிலே இருந்து கொண்டு 22 நாட்கள் 37 நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் இந்திய நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சோம்ல, ஒத்தி வச்சோம். அப்படின்னா அதிமுக வலிமை என்ன? ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும், தமிழ்நாட்டுடைய உரிமையை நிலைநாட்ட வேணும். அது எங்க கட்சிக்கு உண்டு, தன்மானம் உண்டு. எங்க கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை, எங்க மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டத்தை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டோம். அப்படி திமுக செயல்படுதா? எப்ப பார்த்தாலும் நீட்டுக்கிறிய. நீட்டை யாரு கொண்டாந்தது? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டாந்தது. 2010 டிசம்பர் 21 நீட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டது மத்திய காங்கிரஸும் திமுக ஆண்ட போது. அப்ப குலாம் நபி ஆசாத் இன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இணையமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணையமைச்சர். அந்த காலகட்டத்தில் நீட்டை அறிமுகம் செஞ்சீங்க. நீட்டை கொண்டாந்து வீதான், நீட்டை எதுக்கு இருந்தா வீதான். எப்படி டபுள் கேம் பாருங்க, கொண்டு வந்ததோ எதுக்குறதோ. எங்க நாங்க நீட்டு விலக்கு பெற வேண்டும், நீட்டுக்கு விதி விலக்கு பெற வேண்டும் என்று போராடிட்டு இருந்தோம். அம்மா இருக்கும்போது ஒரு வருஷம் விதி விலக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் போராடிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது தேசிய அளவில் இருக்குது, இந்திய அளவில் இருக்குது. நீட்டை கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டாச்சு.
நீ உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு? நீட் விலக்கப்படுவதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை சொன்னாரா? தங்கபல ரகசியமா இருக்குது. என்ன ரகசியத்தை? ஆனா போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை சொல்லிட்டார். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது. இதைத்தைய நாங்களும் சொன்னோம். இதைத்தானே நானும் 21 சொன்னோம். 2021 மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி பெற்றோர்களை இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு இப்போ நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது. அது யாரு? நீட்டுக்கு எதிராக வாதாடின யாரு? மரியாதைக்கு சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி அம்மா தான் வாதாடுறாங்க. வாதாடிட்டு அந்த அம்மா வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இத்தனையும் செஞ்சது அவர்கள். எங்க மேல பழி சுமத்தி அவதூறு செய்தி வெளியிட்டு அது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. எப்படிலாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. அதே போல அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு அற்புதமாக அம்மா உணவகம் செயல்பட்டு தரத்தை குறைச்சாங்க, பொருளை குறைச்சாங்க, அதில் வேலை செய்கிற பணியாளரை குறைச்சாங்க. பல அம்மா உணவகம் மூடினாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் உறுதிப்பட வரும். மூடப்பட்ட அம்மா உணவகம் திறக்கப்படும். இப்போ தரமான உணவு கொடுக்கல, தரமான சுவையான உணவு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே இருக்கும். இன்றைக்கு பல பேர் சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்தா எப்படி இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றுவாங்க, கடல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, கொரோனா காலம். கொரோனா காலங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படிப்பட்ட காலம்னு. ஒரு வருடம் மக்கள் வெளியில் வர முடியல. வர முடிஞ்சுதா? அந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவி அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் நீக்கக்கூடிய அளவிற்கு கொடிய நோய் கொரோனா வைரஸ். அந்த தொற்றை அதிமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுத்ததில் இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் நம்முடைய ஏழைகளுக்கு தொழில் கிடையாது, வருமானம் கிடையாது. அதனால ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாமல் கொடுத்தோம், பருப்பு இல்லாமல் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். கொடுத்துமா இல்லையா? 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அதே நேரத்தில் பொங்கல் வந்தபோது 2500 ரூபாய் குடும்பத்தை கொடுத்தோம். அந்த கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லை. டாஸ்மாக் கடை மூடியாச்சு. பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதோட பெட்ரோல் டீசல் பங்கிலிருந்து வருகின்ற வருவாய் கிடையாது, எக்ஸைஸ் வரி கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு வருகின்ற வருவாய் 1 ரூபாய் வருவாய் இல்லாம 1 வருஷம் ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே பொருளாதாரம் நிலைநாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. பல அரசாங்கத்தில் திவாலாச்சு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் தான் காப்பாற்றப்பட்டது. அப்படி திறமையான நிர்வாகம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் வந்த வரி வருவாயை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருகின்ற வரி வருவாய் 1,36,000 கோடி அதிகமா வருது. அதனால வருவாய் அதிகரித்து மக்களுடைய திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க, ஆல் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. நல்ல மாணவர்கள் ஆன்லைன்ல படிச்சாங்க, ஆன்லைன்ல தேர்வு எழுதினாங்க, அவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு.
கடுமையான சோதனைங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம். புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது, சரி செஞ்சோம். கொரோனா காலம் சரி செஞ்சோம். கொரோனா காலத்தில் சுமார் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவு செஞ்சோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் வரி உயர்த்தல, விலைவாசி உயரல, கடன் அதிகமாக வாங்கல நாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டது. 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 21 2021 2026 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிங்க. ஆக ஒரு பக்கம் கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகம் இருக்குது, திட்டம் எதுவும் இல்லை. பணம் எங்க போச்சு? ஆக மக்களுடைய பணம் எங்கே சென்றாலும் அதை திரும்ப பெற்று அரசுடைய கஜானாவை நிரப்பப்படும். இந்த ஆட்சியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் பாருங்க, மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடவரி 150% வரி வச்சாச்சு. வீட்டு வரி 100%, ஆண்டுக்கு 6% கடவரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அதே போல குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் முதல் வீடு கட்டினா சரி, கடை கட்டினா சரி, 1000 சதுரடிக்கு 38,000 தான் கட்டணம். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா 1000 சதுரடிக்கு கட்டணம் செலுத்த வேணும். பிளான் அப்ரூவ்டுக்கு 1,08,000, 38,000 எங்க, 1,08,000 எங்க? சிந்திச்சு பாருங்க. அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு முன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. ஜல்லி விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி 5,000 ரூபாய்க்கு விற்குது. எம்சாண்ட் 2,500 ரூபாய்க்கு வித்தது 5,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபாய்க்கு வித்தது இப்போ 13 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது இப்போ 60,000 ரூபாய்க்கு விற்குது. அதே போல மரம் 200% உயர்ந்து போச்சு. சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை 240 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 அதில் தெரிவிச்சாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன், நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தாச்சு, அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலையை குறைன்னு சொன்னோம். குறைக்கவே இல்லை. ஏன்னா கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, எங்க போய் குறைப்பாங்க? அதே போல இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு நாங்க தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தி 100 நாள 125 நாள் ஆகியிருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் 125 நாள 150 நாளா உயர்த்தப்படும். அதோட இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறீங்க, சிந்திக்க வேணும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை வேற, கூட்டணி வேற. இதையும் ஒன்னா சேர்த்து பார்க்க கூடாது. இன்றைக்கு கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாம அதை ஒன்றாக சேர்த்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. ஏன் திமுக இருக்கிற கட்சியெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் வச்சிருந்தவங்க தான். திமுகவில் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவரெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர்கள். அண்ணா திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்களோ அவரெல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது தான். தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறி மாறி இருப்பது இயல்பு. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்குது. இன்றைக்கு கூட்டணி வச்சதுனால அவர் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரும் ஒரு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வராங்க. தயவு செய்து எண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சிருக்கு.
37 ஆண்டு காலத்தில் மத சண்டை வந்ததா, ஜாதி சண்டை வந்ததா? கண்ணை இமைகாப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் எங்கே ஜாதிக்கும் மதத்திற்கும் இடம் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆனால் சிறுபான்மை மக்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக இன்றைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்ப வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. கண்ணை இமைகாக்கின்றது. அதே போல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல அதிமுக அரசு பாதுகாக்கும் பாதுகாக்கும் பாதுகாக்கும். இதுல சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அம்மா இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் முத கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல. அண்ணா இந்தியாவில் முத தமிழ்நாட்டில் தான் அம்மா இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தன கூட திருவாரூருக்கு தேவைப்படும் சந்தன கட்ட விலையில்லாம நாங்கள் இருக்கு வரை கொடுத்துட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு 6 கோடி மானியம் கொடுத்தது. திடீரென்று 2019ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கோரிக்கை வைத்தார்கள். அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அதிமுக அரசாங்கம் மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து தொடர்ந்து வழங்கணும். 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் மீண்டும் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதன்படி 6 கோடி கொடுத்ததை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லை வேணும்னு கேட்டாங்க. 15 கோடி அதிமுக அரசு ஒதுக்கி கொடுத்தது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்க திட்டம் துவக்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 2004 முதல் 2006 600 பேராக உயர்த்தினோம். அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. 25,000 ஒரு இருசக்கர வாகனம் வரதுக்கு மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள், தர்காக்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சி. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் அங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை இடிஞ்சு போச்சு. நான் நாகப்பட்டினத்தில் போகும்போது இஸ்லாமிய பெருமக்கள் எங்களை கோரிக்கை வச்சாங்க, அங்கே நாகூர் தர்கா குளக்கரையை பாருங்க, அதை சீரமைக்க வேண்டும் சொன்னாங்க. அவருடைய வேண்டுகோளை ஏற்று நேரடியாக போய் நாகூர் தர்கா குளக்கரையை பார்த்து சேதமடைஞ்சிருந்து அதுக்கு 4 கோடி 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சரி செஞ்சேன். 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக வாக்களித்து ஜனாதிபதி ஆக்கணும். மேலும் அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் அரசு மற்றும் கலைக்கல்லூரியை திறந்தோம். 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் இந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. இவ்வளவும் செஞ்சது நாம. ஒண்ணுமே செய்யாம மக்களை ஏமாத்தி கவர்ச்சிகரமாக பேசி சிறுபான்மை மக்களை வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நேரத்திலே ஆக அதிமுக அரசாங்கத்தை மக்களுக்காக உழைக்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இந்த நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு, எதுவுமே அதிமுக ஆட்சியில் செய்யலை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்காரு.
திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை குறிப்பிடுறேன். திண்டுக்கல்ல இந்த மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய அமைச்சராக இருந்த அண்ணன்மார்கள் சட்டமன்ற வேண்டுகோளை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தார். நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி அதிமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வைகை அணையிலிருந்து திருமங்கலம் மற்றும் சிலம்பட்ட பகுதிக்கு வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் வழியாக 58ஆம் கால்வாய் கட்டி முடி பாசனம் திறந்து விடப்பட்ட விவசாயிகள் மறுமலர்ச்சி. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. நத்தம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 656 கோடி மதிப்பீட்டில் பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடி திட்டத்தை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி அனுமந்த நகர் மேம்பாலம் 21 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் பழனி ரயில்வே பாதையில் உள்ள திண்டுக்கல் அங்கு நகரில் புதிய மேம்பாலம் 20 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணபுரம் ரயில்வே மேம்பாலம் 66 கோடியில் கட்டப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திண்டுக்கல்லில் வில் விளையாட்டு அரங்கம் 1.5 கோடியில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ பிரிவு 18 கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்பட்டது. கொடைக்கானல் நகருக்கு தடையில்லா குடிநீர் வழங்குவதற்காக 44 கோடி மதிப்பீட்டில் குண்டாறு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் நகர் முழுவதும் 14 கோடி மதிப்பீட்டில் அனைத்து பகுதியில் LED விளக்குகள் பொருத்தப்பட்டன. கொடைக்கானல் ஏரி 10 கோடி மதிப்பீட்டில் தூர் வாரப்பட்டு ஏரியை சுற்றி 2 கோடி மதிப்பீட்டில் மண்ணக்கல் நடைபாதை அமைக்கப்பட்டு சுற்றுலா மேம்படுத்தப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வர 4 கோடி மதிப்பீட்டில் ரோப் கார் வசதி செய்யப்பட்டது. பழனி நகரை அழகுபடுத்தும் வகையில் 56 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள், அந்த கிரிவெளி பாதை, அந்த பழனியை சுற்றி அந்த சாலை பூரா அருமையா சீர் செஞ்சா, குளக்கரை சீர் செஞ்சோம். வத்தலக்குண்டு நகருக்கு 29 கோடி மதிப்பீட்டில் வைகை கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் பல்வேறு புதிய துணை மின் நிலையங்கள் புதிதாக துவக்கப்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு தங்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டது. கீரனூர் கூட்டுக்குடி திட்டம் 109 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டன. வத்தலக்குண்டு நகரில் புதிய போக்குவரத்து காவலையும் கொண்டு வரப்பட்டது. அதே போல நிலக்கோட்டை தாலுகா சித்தர்கள் நத்தம் கிராம அருகில் வைகை ஆற்றின் குறுக்கே 13 கோடியில் தடுப்பன. நரசிங்கபுரம் ராஜா வாய்க்கால் 10 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள கண்மாயிலுக்கு நீர் கொண்டு வரப்பட்டது. சித்தையன் கோட்டை மேற்கு ராஜ வாய்க்கால் 10 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டு புதிதாக காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் 85 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு அதன் கீழே புதிய சிற்றணை கட்டப்பட்டது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் வழங்கிட 105 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. நத்தம் தொகுதி முழுவதும் காவிரி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் 420 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 35 கோடி மதிப்பீட்டில் 34 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டிடம் கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டது. இவ்வளவும் அதிமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். ஒன்றுமே செய்யலைங்கிறார் முதலமைச்சர். நாம திண்டுக்கல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாம கொண்டாந்து கட்டணும், அவர் திறந்து வச்சுட்டு போயிட்டார். திண்டுக்கல்ல காய்கறி மார்க்கெட் அவரும் திறந்துட்டார். இன்னொன்று, நம்முடைய வேடசந்தூர் அங்கே இருக்கின்ற விவசாய குடிமக்கள் கோரிக்கை வச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்து சட்டப்பேரவை விதி 110 கீழே ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். கரூர் மாயனூர் அணையிலிருந்து உபரியாக வெளியேறுகின்ற நீர் வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட வேடசந்தூர், விஜிலியம்பாறை, வடமதுரை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஏரிகள் அந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த அரசு வந்தவுடன் கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டப்பேரவையில் நான் அறிவிக்கப்பட்ட 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இந்த 200 ஏரிகள் வேடசந்தூர் பகுதி, விஜிலியம்பாறை பகுதி, வடமர பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் அந்த நீரேற்றின் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பப்படும்.
அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, முக்கியமான அறிவிப்பு, அதிமுக ஆட்சிக்கு உடனே வரி உயர்த்தப்பட்டுட்டாங்க, விலைவாசி உயர்ந்தாச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய பெயரிலே 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்று வருகின்ற பொழுது பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். எப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் சங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராக இருந்தால் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். அதே போல மரம் ஏறும் தொழிலாளர்கள் அந்த மரம் ஏறுகின்ற தொழில் ஈடுபட்டுகின்ற போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மரம் ஏறும் தொழிலாளிக்கு உபகரணங்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். கட்டுமான தொழிலாளர்கள் அந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிதாக அவள் கடை திறக்கப்பட்டால் அவளுக்கு 2 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டி கடன் கொடுக்கப்படும். அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் அனைத்து ஏழைகள் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாத அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மக்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாமல் தவிப்பதாக எங்களிடத்தில் கோரிக்கை வந்துள்ளது. அவருடைய கோரிக்கையின்படி அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுதுக்கு அரசாங்கமே சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு வழங்கப்படும். படித்த இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருந்தால் அந்த இளைஞருக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல ரேஷன் கடையிலே வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக இந்த இடத்திலே புகார். அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ரேஷன் கடையிலே வழங்கப்படுகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்கின்ற அரிசிக்கு இணையாக தரமான அரிசி வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி கடையில் வாங்கின்ற அரிசியை விட தரமான அரிசி. இப்போ விலையில்லா அரிசி தான் வழங்கப்படுறோம். அதிமுக ஆட்சி உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ மற்றும் ஏறைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் அவெல்லாம் வீட்டிலிருந்து வெளியில் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய சிறுபான்மை மக்கள் அவர் சுய தொழில் தொடங்குவதற்கு முன் வந்தால் வட்டிலா கடன் அவர்களுக்கு வழங்கப்படும். சுயமாக அந்த இஸ்லாமிய பெண்கள், கிறிஸ்துவ பெண்கள், ஏனைய சிறுபான்மை பெண்கள் வீட்டிலிருந்தே தொழில் தொங்க வட்டிலா கடன் வழங்கப்படும்.
இங்கே வரி விருந்த பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், இங்கே இருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கால நேரம் அதிகனால பேர் நிறைய கொடுத்துருக்குறாங்க, 36 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வாசிக்க முடியல. அதனால் நீங்கள் அனைவரும் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதிமுக கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அதிமுக வின்னிங். அதிமுக நல்லாட்சி கம்மிங். நல்லாட்சி கம்மிங். நன்றி, வணக்கம்.